வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். நானும் நல்லா இருக்கேன். சார், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார். என் பேர் ராதாகிருஷ்ணன் யுவராஜ். நான் சென்னையில இருக்கேன். என்னோட நேட்டிவ் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம். ஓகே. காஞ்சிபுரத்துல சென்னையில செட்டில் ஆயிட்டேன். ஓகே சார். இப்ப சென்னையில தான் இருக்கேன். நான் ஆக்சுவலா என்ஜிஓ ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கேட்டரிங் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது சென்னையில. அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மைண்டுக்குள்ள வந்தது. நம்ம ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித நேயத்தோட பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தப்போ நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சேன். அதாவது எப்படின்னா, கோவிட்ல இறந்து போன அந்த அனாதை பெண்கள் இருக்கு பாத்தீங்களா, அது தகனம் பண்ணதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்காக ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சேன். அதுக்கு பேர் மோக்ஷத்வாரான்னு பேரு. மோக்ஷத்வாரா அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சேன். அது என்ன அப்படின்னா, டோர் டு மோக்ஷ், அதானே சார்? ஆமா ஆமா, மோக்ஷத்வாரா அதேதான், மோக்ஷத்துக்கான வாயில். அது என்ன அப்படின்னா, கோவிட்ல ஒரு ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒரு 4000 பாடிக்கு மேல இலவசமா டிரான்ஸ்போர்ட் பண்ணேன் சென்னையில இருந்து. சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அப்புறம் கேஎம்சி, ஓமந்தூரார், ஸ்டான்லி, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மார்ச்சுவரியில எங்க ட்ரஸ்டோட மோக்ஷத்வாரான்னு போட்டு என்னோட மொபைல் நம்பர் அங்க டிஸ்பிளே ஆயிருக்கும். இந்த கோவிட் பாடியை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அப்ப பயம், லாக்டவுன், உயிர் போயிடுன்ற பயம். அப்பதான் அந்த உயிரோட வேல்யூ தெரிஞ்சது. உலகத்திலே வெளிமதிப்பு இல்லாத உயிர்ன்றது அப்ப எல்லாருக்கும் புரிய வந்தது. அப்ப அந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணும் மைண்ட்ல அதான் தோணுச்சு. என்னன்னா, டிக்னிட்டி ஆஃப் டெத். நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம். நம்மளுடைய சோலை இந்த உடம்பு காப்பாத்தி இருக்கு. இந்த சோல் இந்த உடம்பு விட்டு வெளில போயிடுச்சு, டிபார்ச்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த உடம்புக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல, ஏன்னா இப்ப மரியாதை இல்லாம அப்ப குப்பை தொட்டியில போடுற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த அறக்கட்டளை மூலமா நாங்க ஒரு டீமா ஆரம்பிச்சோம். அது ரொம்ப பல்கி பெருகிடுச்சு. எப்படின்னா, ஒரு ஒன் ஆஃப் த கிளையண்ட் அவங்களுடைய அந்த நாங்க பண்ண சர்வீஸை அதை ஒரு ஸ்டோரியாவே வாட்ஸ்அப்ல வைரல் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு வைடு போயிட்டு ஓன் பிலீவ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கலெக்டர் அடுத்த ஒரு 3 நாளே எனக்கு ஃபோன் பண்ண மெசேஜ் வைரலான ஒரு 3 நாள்லயே 12 மாவட்ட கலெக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லி, இப்போ லாக்டவுன்ல நான் தனியா டிராவல் பண்ணி எனக்கு எக்ஸம்ஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் மார்ச்சுவரியில எங்களுடைய ட்ரஸ்டோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கும். 5 years ஆயிடுச்சு. 6 years ஆயிடுச்சு. 6 years ஆயிடுச்சு. பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டில் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க 12 மாவட்டங்கள்ல 76 தகன மையங்கள் கவர்மெண்டா என்கிட்ட கொடுத்துருக்கு. நாங்களே மெயின்டைன் பண்ணோம். அதுல வர ஏழைகள், அப்புறம் ஹோம்ல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் இலவசமா நான் தகனம் பண்ணி கொடுத்தேன். ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். இங்க மட்டும் இல்ல, 7 மாநிலங்கள்ல பண்றோம். பெங்களூர்ல கலப்பள்ளி, அதே போல ஹூப்ளி, தார்வாட், அப்புறம் வைசாக், கடப்பா, ஹைதராபாத், புவனேஸ்வர், ஒடிசால புவனேஸ்வர். அதுதான் நீங்க நேஷனல் லெவல்ல அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அஸ்ஸாம்ல கவுஹாட்டி, கல்கட்டால போரல்னு ஒரு இடம் அங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால மும்பைலயும் நாக்பூர்லயும் நிறைய ஊர்கள் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப எல்லா ஊர்லயும் நார்த் ஈஸ்ட்ல எனக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் நார்த் ஈஸ்ட் போயிட்டு இருக்கேன், அடிக்கடி போக வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, போன வாரத்துல மணிப்பூர் போயிருந்தேன். ஒரு 3 நாள் அங்க தங்கியிருந்தேன். இந்த விஷயமா தான் இல்லையா சார்? ஆமா, ட்ரஸ்ட் விஷயம். அப்புறம் எங்களுடைய அந்த பார்ட்டி விஷயமா எல்லா கொஞ்சம் ஹையர் அபிஷியல் எல்லாம் மீட் பண்ணி நான் பண்ற சர்வீஸ் சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு அவங்களே நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை நீங்க இங்கேயும் பண்ணுங்கன்னு இருக்கு சார். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு, ரைட் டு டை வித் டிக்னிட்டி. அதை எடுத்து நீங்க ஃபுல்லா லைஃப் டைமா, அதாவது ஒரு நாள் பண்ணலாம் சார், 2 நாள் பண்ணலாம், பட் அதையே எடுத்து பண்றதுங்கிறது பாராட்ட வேண்டியது தான் சார். அல்டிமேட்டா நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுதானே மேடம். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது இல்ல நம்ம. கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான் இருக்கிறோம். அந்த ஒரு நாள், அந்த ஒரு டைம்ல ஒரு 1 hourல நமக்கு ஒரு மாதிரி வைராக்கியம் மாதிரி வரும். அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃபுக்கு வந்துடும், எல்லாத்தையும் மறந்துடுவோம், பழையபடி இன்ப துன்பங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல. இதை நீங்க பண்ணீங்கன்னா எப்படின்னா, இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, ஒரே ஒரு அன்கிளைம்டு பாடிக்கு நீங்க சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணாலும் உங்களோட தலைமுறையும் நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு அதானே வேணும். தேங்க்யூ மேடம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சத்சங்கம்ன்றது ஒரு பெரிய ஒரு நம்மளோட கம்பேனியன். என்னன்னா, பெரியவங்க சொன்ன மாதிரி சத்சங்கத்துவ நிசங்கத்துவம். அந்த மாதிரி நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம கிட்ட கெட்ட பழக்கங்களை வெளில போயிடும். நல்லதெல்லாம் தேடி வர ஆரம்பிக்கும். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களை அதாவது எப்படி நீங்க உங்களோட அறிமுகம் கிடைச்சதே இப்ப நினைச்சமாக எங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆனா நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒரு 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 லைட்டிங் மாதிரி போயிடுச்சு, முடிச்சுட்டேன்.
எப்படி சார் நீங்க இப்ப டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்களா? நீங்க முன்னாடி நார்த் இந்தியா போகும்போது ஹிந்தி பேசினதுக்கும் இப்ப போகும்போது பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமா ஆமா, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு 9 days வந்து ஒரு டூர் நார்த் ஈஸ்ட். முதல்ல கல்கட்டா போயிருந்தேன், சாரி கவுஹாட்டி போயிருந்தேன். கவுஹாட்டியில அதுக்கப்புறம் ஒரு 3 நாள், அப்புறம் இம்பால்ல ஒரு 3 நாள், அப்புறம் வந்து கல்கட்டால ஒரு நாள், அப்புறம் வைசாக்ல ஒரு 2 நாள் இருந்தேன். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாருக்குமே பேஸ் வந்து ஹிந்தி தான். ஹிந்தியில பேசினா புரிஞ்சுக்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு நீங்க வெளியில போய் ஹிந்தி பேசினா நீங்க கவலையே இல்ல, தைரியமா பேசிட்டு அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. சோ இந்த தடவை நான் போகும்போது நான் அவங்க கிட்ட நான் வந்து சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி பேசுறேன். யுவராஜ் अरियो அப்படின்றாங்க. बहुत अच्छा हिंदी में जानता हूँ. ओ अच्छा लगा. This is what we need ன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டா என்கிட்ட சொல்றாங்க, அந்த ஸ்டேட் பிரசிடென்ட்டா சொல்றாங்க. ஓகே बहुत अच्छा जाइए அப்படின்றாங்க. வெரி குட் சார். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கிரெடிட். ஆக்சுவலி நீங்க ஹிந்தி வந்து எப்படின்னா சார் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, பட் அந்த வேர்ட் டு வேர்ட் கனெக்டே ஆகல. அது ஒண்ணு நான் நோட்டீஸ் பண்ணேன். அத வந்து சார் கனெக்டர்ஸ் போடுங்கன்னு சொன்னேன். நீங்க அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஒரு 2 weeks ஆச்சு. பட் இப்ப ஆன் ட்ராக், நீங்க கரெக்டா அது கனெக்டர்ஸ் போட்டுறீங்க. எந்த டென்ஸோ அந்த டென்ஸ் தான் ஃபியூச்சர்னா கரெக்டா ஃபியூச்சர் ஷிஃப்ட் ஆயிடுறீங்க. ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலா வாட்ச் பண்ணி, இது வந்து ஒரு சரியான குரு. அப்போதோ என்ன குருவோட இதுன்னா அந்த சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு மைனஸ் இருக்கும். தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணி வெளியே சொல்லாம அதை மட்டும் தனியா அவங்க கிட்ட இருந்து எடுத்து சொல்லி அதை புரிய வச்சு அதை வந்து அதை கிளியர் பண்ணி பேச வைக்கிறதுன்றது வந்து அது குருவோட லட்சணம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க கரெக்டா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பண்ணீங்க. நான் பார்த்தேன், நானும் வாட்ச் பண்ணேன். என்ன எப்படி மாத்துறது நிறைய பேர் உள்ள மாத்திருக்கீங்க, எல்லாருமே மாறி இருக்காங்க. பர்சனலைஸ்டா சொன்னாதான் சார் உங்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இல்லனா ஒரு மாதிரி ஐயோ நமக்கு வராது போல இருக்கு அப்படின்னு உடைஞ்சு போயிடுவாங்க. ஆமா ஆமா, பர்சனலா அட்ரஸ் பண்ணாதான் கான்ஃபிடன்ஸ் சீக்கிரம் பேச முடியும். இப்ப நீங்க 10 வருஷம் படிக்கலாம்னா நீங்க தனியாவே படிக்கலாமே. நீ இப்ப வரதுன்னா டைம், உங்களுக்கு டைம் ரொம்ப வேல்யூபிள். ஆமா ஆமா, டைமை குறைச்சு சீக்கிரமா படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். அப்ப டைம் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா பர்சனலைஸ் பண்ணணும். இல்ல உங்களோட கிளாஸ்ல இன்னொரு வந்து உங்களுக்கும் தெரியாம ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மோட்டிவேஷன் போது இன்டைரக்டாவே நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களால முடியும் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. இப்போ நீங்க வீடியோ எல்லாம் நம்ம பாக்குறோம், நிறைய வீடியோ நான் பார்த்தேன். ஏன்னா அதை கத்துக்கொண்ட வெளியில வந்து நிறைய வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணேன். அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணல, பட் அந்த உங்ககிட்ட மட்டும் தான் கிளாஸ் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது புரியுற மாதிரியே இருக்கும், ஆனா மறந்துடும். புரியுற மாதிரியே இருக்கும், மறந்துடும். அந்த கன்சிஸ்டன்சி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் போது இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் வீட்டுல கூட ஹிந்தி பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்றேன். வீட்டுல என்ன பார்த்து ஒரு மாதிரியே பாக்குறாங்க. தமிழ்நாடு பாருங்க, நீ ஹிந்தில அங்க போற மாதிரி இங்க பேசுற அப்படின்னு சொல்லுவேன். நீ ஹிந்தி கத்துக்கணும்டா அப்படின்னு என் பையன் சொல்லுவேன். அதான் சார், அது நிறைய நீங்க வீடியோ பார்த்து உடனே கத்துக்கலாம்னு போடும்போது சார் டேட்டா ஓவர்லோட் ஆயிடும் பிரெயின்ல. இப்ப நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா ஓவர்லோட் பண்றது இல்ல, கரெக்டான டேட்டா தான், இவ்வளவுதான் வேணும் அவ்வளவுதான் கொடுத்துட்டு அதை உங்ககிட்ட இருந்து அவுட்புட்டா எடுப்பேன் நான். டேட்டா ஓவர்லோட் ஆனா எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு சார். ஹிந்தின்னு இல்ல, எந்த சப்ஜெக்ட்ஸுமே நம்ம ரொம்ப அதிகமா உள்ள போட்டோம் அப்படின்னா எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இன்னொரு கான்பிடென்ட் இருக்கு. இப்போ உங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், எனக்கு இப்ப இதை பேஸ் பண்ணி இன்னும் நல்லா ஒரு 2 months நல்லா ஃப்ளூயண்டா நார்த் இந்தியா போகும்போது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை பேஸ் பண்ணி எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும்னு ஆசை. கண்டிப்பா சார். இப்ப நீங்க லெவல் 5, 6ல தானே இருக்கீங்க, இன்னும் நிறைய லெவல்ஸ் இருக்கு. இன்னும் போகும்போது இன்னும் உங்களுக்கு ஃப்ளூயன்சி வந்துரும் சார். ஓகே, தேங்க் யூ. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, வந்துரும். ஓகே சார், ஓகே, கங்க்ராச்சுலேஷன் சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். சார் ரேபிட் ஃபயருக்கு ரெடியா? ரெடி மேடம். எப்பவும் போல கிளாஸ்ல மாதிரியே பயங்கரமா ரெடியா இருக்கீங்க சார், அப்படியே என்துவா இருக்கீங்க. தேங்க் யூ மேடம். நான் 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பேன். मैं 1 बजे तक खाना खा रहा हूँगा. நான் 2 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். मैं 2 बजे तक खाना खा चुका हूँगा. அடேங்கப்பா, ஏன்னா எனக்கு 4 மணிக்கு ஃளைட். क्योंकि मेरी फ्लाइट 4 बजे है. நான் 3 மணிக்கு செக் இன் முடிச்சிருப்பேன். 3 बजे तक मैं चेक इन कर चुका हूँगा. நான் கொல்கத்தா போறேன். मैं कोलकाता जा रहा हूँ. சூப்பர். கொல்கத்தால எனக்கு செக்ரட்டரியோட மீட்டிங் இருக்கு. कोलकाता में सेक्रेटरी के साथ मुझे एक मीटिंग है. வாவ். 9 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிரும். 9 बजे मीटिंग खत्म होगी. நான் ஹோட்டல் புக் பண்ண மறந்துட்டேன். मैं होटल बुक करना भूल गया. பரவாயில்ல, அவங்களே ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. चलो कोई बात नहीं, उन्होंने कुछ ना कुछ अरेंज कर लिया होगा. परफेक्ट सर. होटल चेक इन பண்ணிட்டேன், உனக்கு கால் பண்றேன். अभी मैं होटल चेक इन कर लिया है, तुमको कॉल करूंगा. என்னோட காலுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், படுத்து தூங்குங்க. मेरा फोन के लिए
इंतजार मत कीजिए, लेट और सो जाइए. சூப்பர் சார், சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக் சார். ஹிந்தி படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களால படிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க படிச்சதுல இருந்து ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பா 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 எல்லாராலையும் படிக்க முடியும். ஏன்னா ஹிந்தின்றது வந்து ஒரு பேஸ். இந்தியால முழுக்க நீங்க ஹிந்தியில பேசுனீங்கன்னா எங்க போனாலுமே ஹிந்தி ஈஸியா வந்து புரிஞ்சுப்பாங்க நீங்க பேசுறது. அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சும் இதுக்கு ஒதுக்கி நீங்க கன்சிஸ்டண்டா முயற்சி பண்ண. கன்சிஸ்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ண, நானும் அப்படிதான் பண்ணேன். நமக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஏதோ ஒண்ணு நான் ஒரு பிராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் முன்னாடியே நான் அதை ரெக்கார்ட் பண்ணி கார்ல வந்து ரெக்கார்டிங் ஓட விட்டுருவேன். போகும்போது கேட்டுட்டே போகும்போது பை ஹார்ட் ஆயிடும். ஸோ எங்க போகும்போது உங்க டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அடுத்த நாள் வந்து கேட்பீங்க, இது இப்படி பண்ணலாமா? ஆமா, அதை உடனே கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்ப கிளியர் ஆகும்போது என்ன மைண்ட்ல பதிஞ்சிடும். ஸோ கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணிட்டே இருங்க. முடியாது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. அதுவும் வந்து மேடம் நீங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து எப்படின்னா அப்படியே நீங்க மைண்ட ஓபன் பண்ணி உள்ள போடுற மாதிரியே இருக்குது. ரியல் டைம் நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா முடியும். உங்களால கண்டிப்பா முடியும். ஏன்னா நான் வந்து ரொம்ப எல்லாமே சுயம்பு, நானாவே வந்து பிராக்டிஸ் பண்ணி 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 என்னோட பர்சனல் லைஃப், அஃபிஷியல் லைஃப் எல்லாத்தையுமே வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். மன் கி பாத் வரைக்கும் வந்திருக்கேன். அப்படின்னா இது வந்து என்னாலேயே இது முடியுதுன்னா உங்களை இப்போ மேடம் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்களா இருக்கீங்க. இந்த சப்போர்ட்டால கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஈஸியா ஹிந்தி கத்துலாம். ஹிந்தி மட்டும் இல்ல, இதை பேஸ் பண்ணி எல்லா லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வெரி குட் சார். தேங்க்யூ so much சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.